இன்று எந்த இந்தியாவோடு உலக நாடுகள் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதோ ஒரு காலத்தில் இதே நாடுகள் இந்தியாவை அழித்து விடுவோம் என்று மிரட்டல் விட்டது. ஒரு சமயத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தனது ஏவுகணைகளைக் கொண்டு உலகத்தை மிரட்டிக் கொண்டிருந்தது. அவர்களிடம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்று தாக்கும் ஏவுகணைகள் இருந்தது. ஆனால் இந்தியாவிடம் எந்த ஏவுகணையும் கிடையாது, விஞ்ஞானிகளும் கிடையாது. அப்போதுதான் இந்தியாவிற்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இரவு பகலாக உழைத்து பல ஏவுகணைகளை உருவாக்கினார். அதில் பிருத்வி, த்ரிஷூல், ஆகாஷ் போன்ற ஏவுகணைகள் இருந்தது. இருந்தும் இந்தியாவிடம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்று தாக்கும் ஏவுகணைகள் இல்லை. அப்போதுதான் கலாம் ஐயா இந்தியாவின் மிகவும் ஆபத்தான அக்னியை கண்டுபிடித்தார். அதன் தூரம் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் வரை இருந்தது. இருந்தாலும் இந்தியாவிடம் எந்தவித அணு ஆயுதங்களும் இல்லாததால் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவை அழித்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டது. அப்போதுதான் அப்துல் கலாம் ஐயா அமெரிக்காவின் சாட்டிலைட்டை ஏமாற்றி இரவோடு இரவாக பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக முடித்து இந்தியாவிற்கு முதல் அணுகுண்டை கண்டுபிடித்துக் கொடுத்தார். யாருடா இது? அமெரிக்காவின் கண்களிலேயே மண்ணை தூவி அணு ஆயுதத்தை உருவாக்கி கொடுத்தானே என்று அப்துல் கலாம் ஐயாவை கண்டு மொத்த உலக நாடுகளும் கதி கலங்கி போனது.